பச்சை மரங்களால் நிறைந்த ஒரு பெரிய காட்டில் சின்னஞ்சிறு குருவி கீதா வாழ்ந்து வந்தது. அது மிகவும் புத்திசாலி, எப்போதும் நண்பர்களுக்காக நல்லது செய்ய தயாராயிருக்கும். ஒரு கோடை காலம், காடு முழுவதும் கடும் வெப்பம். நதியின் நீர் குறைந்து விலங்குகள் தாகத்தால் தவித்தன. நம்மை காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என்று கீதா யோசித்தது. அதன் மனதில் ஒரு யோசனை வந்தது. அது வானத்தில் பறந்து கிராமத்துக்கு அருகில் இருந்த பெரிய குளத்தை பார்த்தது. அங்கே விலங்குகளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தது. முதலில் குரங்கு ராஜாவிடம் சென்றது. குரங்கு, அண்ணா, கிராமத்திற்கு அருகில் ஒரு குளத்தில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் அங்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என்றது. குரங்கு சிரித்தபடி, சின்ன குருவி, உன் சொல் நிச்சயம் சரி, எல்லோருக்கும் போய் சொல்லு என்றது. அடுத்து மான், யானை, முள்ளம்பன்றி அனைவருக்கும் கீதா செய்தி சொன்னது. அனைத்து விலங்குகளும் ஒன்றாக கூடி குருவியை பின்தொடர்ந்தன. குளத்தை அடைந்ததும் விலங்குகள் குளிர்ந்த நீரினை குடித்து சுகமடைந்தன. யானை தன் தும்பிக்கையால் நீரை தூக்கி எல்லாரின் மீதும் தெளித்தது. அந்த சின்ன குருவியின் தைரியத்தால் காடு முழுவதும் மகிழ்ச்சியடைந்தது. அந்த நாளிலிருந்து குருவி கீதா காடு காப்பான் குருவி என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டது. சின்ன சிட்டுக்குருவி என்றாலும் பெரிய மனசும் அறிவும் இருந்தால் எத்தனை விலங்குகளின் உயிரையும் காப்பாற்றலாம் என்பதை கீதா காட்டித் தந்தது.